அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு என்று சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் நான் ஜாதகத்தில் பார்த்த அடிப்படையில் அவங்கக்கிட்ட இருந்து தெரிந்து கொண்டது. குணாதிசயங்கள் 180 பேருக்கு இப்படி தான் இருக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாய்ஜாலம் உடையவர்கள், ஆனால் நட்புக்கு மிக அதிக மதிப்பளிப்பவர்கள், எளிதில் ஏமாற மாட்டார்கள். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முன்னேற துடிப்பவர்கள். கடன் வாங்கியாச்சும் ஏதாச்சும் தொழில் ஆரம்பித்து அதில் கண்டிப்பாக அவங்க முன்னேற முடியும். இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் வாக்கு சுத்தம் உடையவர், ஆனால் முன்கோபம் அதிகமாக வரும். நம்பியவர்களை மோசம் செய்யாதவர்கள், ஆனால் பெண் சபலம் அதிகமாக இருக்கும். பெண்களை நம்பி அதிகமாக பணத்தை விரயம் செய்வார்கள். அதேபோல் பெண்களால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பாதிப்படைவார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் பிறந்த ஜாதகர் அதிகம் செலவு செய்வராக இருப்பார். போஜன பிரியர்கள், நல்ல உழைப்பாளிகள். இவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைத்தாலும் அந்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக நிச்சயம் நிறைவேற்றி அவங்களுக்கு வெற்றியை தேடி தருவாங்க. அதேபோல் தர்மம் அதிகமாக செய்வாங்க. தர்ம சிந்தனை எப்போதும் அவங்கக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்களுடைய குணாதிசயம் தான். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.